இந்த கார்ல இருந்து கடைசியா கையை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கார் சொந்தம்னு ஒரு கார் ஷோரூமை விளம்பரப்படுத்த அந்த ஷோரூமோட மேனேஜர் போட்டி ஒன்று வைக்கிறாரு. இதை கேள்விப்படுற சிலர் போட்டி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, பட் இதுல வின் பண்ணா கார் கிடைக்குமே அப்படிங்கிற ஆசையில போட்டியில கலந்துக்கிறாங்க. கேட்க ஈஸியா இருக்கிற இந்த போட்டி நேரம் ஆக ஆக ரொம்பவே கஷ்டமா மாறுது. சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்னால சிலர் அதிகமா தண்ணி குடிக்கிறாங்க. அதிகமா தண்ணி குடிச்சா யூரின் டேங்க் ஃபுல்லா ஆகி முட்டிட்டு நிற்கும் இல்லையா, அதனால சிலர் போட்டியில இருந்து விலகுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா போட்டியில இருந்து பல்வேறு காரணங்களுக்காக விலகுறாங்க. போட்டி ஸ்டார்ட் ஆகி 2 நாள் ஆனதும் கடைசியா மிச்சம் இருக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு 2 போட்டியாளர்கள் மட்டும்தான். போட்டி கடுமையா போயிட்டு இருக்கிறப்ப நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், போட்டியில இருந்து விலகிக்கொண்டு ஆண் போட்டியாளர் பெண் போட்டியாளருக்கு ஆசை காட்டுறாப்புல. ஆனா உன் காசை நீயே வச்சுக்கோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த போட்டியில நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த பெண் போட்டியாளருக்கு கடுமையான முதுகு வலி வருது. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வர 911 சேர்ந்த அதிகாரிகள் அங்க வந்து அந்த பொண்ணோட உடலை செக் பண்ணி பாக்குறாங்க. 2 நாள் நீங்க தொடர்ந்து தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால இந்த பெயின் வந்திருக்கு, இப்படியே போச்சுன்னா உங்க கிட்னி ஃபெயில் ஆகிடும், ஸோ போட்டியில இருந்து விலகி ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு பேசி பார்க்கறாங்க. பட் அந்த லேடி அதை கேட்கறதாவே இல்லை. சரின்னு அதிகாரிகள் மேனேஜர் கிட்ட போயிட்டு பேசி பார்க்கறாங்க. தற்காலிகமா இந்த போட்டியை நிறுத்துங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேசி பார்க்கறாங்க. பட் அந்த மேனேஜருக்கு விளம்பரம் முக்கியம், விளம்பரம் மூலியமா வர சேல் முக்கியம் அப்படிங்கிறதுனால நோ சொல்லியிருந்தாரு. இதுதாங்க நான் போட்ட ரூல்ஸ், கார்ல இருந்து கையை எடுத்துட்டா அவங்க அவுட்டு அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் பேசிட்டு இருக்கிறாரு. பேசி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த அதிகாரி காரை கட் பண்ண மிஷின் எடுத்துட்டு வர சொல்றாரு. அவங்க கையை எடுக்காமலே காரை கட் பண்ணிட்டு போயிட்டாலும் உங்க ரூல்ஸ் படி அந்த பொண்ணு போட்டியில என்ன கலந்துகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மேனேஜருக்கு தூக்கி வாரி போடுது. பின்னாடியே மீடியாவும் வந்துடுறதுனால பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 பேருக்குமே பரிசை கொடுக்க முடிவு பண்ணி மேனேஜர் 2 பேருக்குமே ஒரு காரை பரிசா கொடுத்துருந்தாரு. இப்படி ஒரு போட்டியில நீங்க கலந்துப்பீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.